இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு வாழைத்தார் வந்து நல்லா முத்திருச்சுன்னு சொன்னாங்க. சரி மொந்த வாழை தாங்க, சரின்னு சொல்லிட்டு அந்த தாரை வெட்டியாச்சு. ஏன்னா ஒரு காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்கிதுங்க. அதனால் நம்ம வீட்டிலேயே ஒன்று போட்டுடலாமேன்னு போட்டு விட்டேன். அது வந்து ஒரு 5 சீப்பு வந்துச்சுங்க அந்த தாரில். அதையும் வெட்டியாச்சு. விகாஸ் தம்பி வந்து மஞ்சள் பேக்கிங் பண்ணிட்டுறான்னு சொல்லி வீட்டிலேயே விட்டுட்டு, நானும் எங்கள் வீட்டுக்காரும் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டோம். சந்தைக்கு எதுக்காக முக்கியமாக போனோன்னாக்கா, நெல்லிக்காவும் குச்சிக்கிழங்கும் வாங்குறதுக்கு தாங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக வந்து இரும்பு வாணல் வாங்கலான்னு சொல்லிட்டு தாங்க போனேன். ஏன்னாக்கா கேஸ் தட்டுப்பாடு வருது இல்லைங்களா, அதனால் ஏதாவது கொஞ்சம் அதிக நேரம் சமைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இரும்பு வாணலில் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் இரும்பு வாணல் போனேன். ஏன்னா விறகடுப்பு வைக்கிறோம், கறி பிடிக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இருக்கிற பாத்திரத்தை ஏன் கறி ஆக்கணும், அதனால் புதுசாக வாங்கி இந்த பாத்திரத்தை கறி பிடிக்கிறதுக்காகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இரும்பு வாணல் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சின்ன சைஸாக கேட்டால் அவர் இல்லை கறிக்கு இது வறுக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லி பெரிய சைஸாக வாங்கி கொடுத்துட்டார். சரி நாம் சொன்னால் எங்கே கேட்க போகிறாருன்னு சொல்லிட்டு பேசாமல் வாங்கிக்கிட்டேன். வினிஷா பொண்ணுக்கு இந்த அப்பளம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாலுங்களா, அதனால தான் மறுபடியும் அந்த குச்சிக்கிழங்கு வாங்கிட்டு வந்து அதை வேக வச்சு அப்பளம் போட ஆரம்பித்தாச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரூட் கட்டரை வச்சு இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கட் பண்ணேன்.